தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. இயேசுவின் திரு இருதய பெருவிழா. அன்பு சொந்தங்களே, திரு இருதய ஆண்டவருடைய திருநாள் வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவிப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். திரு இருதய ஆண்டவர் தாமே உங்களுடைய உள்ளத்தையும் உங்களுடைய இல்லத்தையும் தன்மையப்படுத்தி தன் அன்பால் நிறைத்து தன்னுடைய சமாதானத்தை பொழிந்து உங்கள் உள்ளத்தின் அரசராக அவரை வீற்றிருந்து உங்களை பாதுகாப்பாராக. அன்பு சகோதரமே, இந்த இயேசுவின் திருதய வழிபாடு எப்போது துவங்கியது என்று பார்த்தோம் எனில், இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுதே அது துவங்கிவிட்டது. இயேசு இறந்து விட்டாரா என்பதை உற்று நோக்குவதற்காக ஒருவன் இயேசுவின் விழாவை ஈட்டியால் குத்துகின்றான். அவனுடைய பெயர் லாங்கினஸ். ஒரு கதை சொல்லுகின்றது, மரபு கதை சொல்லுகின்றது, லாங்கினஸுக்கு ஒரு கண் தெரியாது. அவன் இயேசுவின் விழாவை ஈட்டியால் குத்துகின்ற பொழுது அந்த விழாவிலிருந்து சுரந்தோடைய இரத்தமும் தண்ணீரும் அவன் உடலிலே பட அவன் மீண்டும் பார்வை பெற்றான் என்று சொல்லப்படுகின்றது. தன் இதயத்தை கிழித்தவனுக்கு கூட அன்பு செய்கின்றவர் தான் நம்முடைய ஆண்டவர். எனவேதான் சொன்னார், நான் உங்களை அன்பு செய்வதை போல நீங்களும் ஒருவரை அன்பு செய்யுங்கள் என்று சொல்லி. அப்படி அன்பு செய்ய வேண்டுமெனில் என்ன செய்யணும்? என்னிடம் வாருங்கள். யோவான் 7:37 சொல்வதை போல, தாகமாக இருப்போர் என்னிடம் வரட்டும், நம்பிக்கையுள்ளோர் பருகட்டும், அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும் என்று சொல்லுகின்றான். ஆக இயேசுவின் இதயத்தில் சிறந்தோடைய அதே அன்பு நம்முடைய வாழ்விலும் சுரந்தோட வேண்டுமெனில், பொங்கி எழ வேண்டுமெனில், நாம் ஆண்டோட இதயத்தை தேடி வர வேண்டும், அவருடைய இதயத்தை நாம் நாடி வர வேண்டும். இப்படி சிலுவையில் தொங்கும் பொழுதே துவங்கப்பட்ட இந்த விழாவானது திருச்சபையில் அங்கீகரிக்கப்பட்டதோ, திருச்சபையில் கொண்டாடப்பட்டதோ பின்னாட்களிலே. இது இறை வெளிப்பாடாக நிகழ்ந்தது 1673 75 வரை. விசிட்டேஷன் என்கின்ற கண்ணீர் சபையிலே இருந்த அருட்சகோதரி மார்கரெட் மரிய அலகோக் என்கின்ற சகோதரிக்கு கடவுள் 4 முறை காட்சி கொடுத்து தன்னுடைய இதய அன்பை வெளிப்படுத்துகின்றார். அதே வேளையிலே தன் இதயத்திற்கு எதிராக செய்யப்படுகிற நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரம் செய்ய அவரை வேண்டுகின்றார். அருட்சகோதரி மார்கரெட் மரிய அலகோக்கு இறைவன் காட்சி கொடுக்கின்ற பொழுது 12 வாக்குறுதிகளை கொடுக்கின்றார். யாரெல்லாம் தன்னுடைய உள்ளத்தையும் தன்னுடைய இல்லத்தையும் இயேசுவின் திரு இதயத்திற்கு அர்ப்பணித்து அந்த இதயத்தோடு தன்னை ஒன்றிப்படுத்தி வாழ்கின்றார்களோ, அந்த இதயத்திலும் அந்த உள்ளத்திலும் அந்த இல்லத்திலும் அவருடைய அரசாட்சி நிலைத்திருக்கும் என்றும், அவர்களுக்கு அமைதியை கொடுப்பேன் என்றும், அவர்களை எல்லா விதமான சூழ்நிலைகளை பாதுகாப்பேன் என்றும், கடினமான சூழ்நிலைகளே அவர்களுக்கு உதவி செய்வேன் என்றும், தொடர்ந்து மாதத்தின் 9 முதல் வெள்ளிக்கிழமை தன்னையே ஒப்புரட்சாதன வழியாக தூய்மையாக்கி திருப்பலியில் பங்கெடுத்து நற்கருணை ஆண்டவரை உட்கொண்டு அதை அனுசரிக்கின்றவர்களை அவர்கள் வாழ்வில் ஏராளமான ஆசீர்வாதங்களை பொழிவேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். ஆக இந்த வாக்குறுதிகளும் இறைவனுடைய அன்பும் நம்மோடு இருக்க இந்த திருஹிருதய பக்தியை பரப்ப முயற்சிப்போம். அதன் வாக்குறுதி ஒன்றாக கூறியிருக்கின்றார், திருஹிருதய பக்தியை பரப்புபவர்களை நான் பாதுகாப்பேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்றார். ஆகவே அன்பு சகோதரமே, இத்தகைய அருளையும் ஆசிரியை நமக்கு நிறைவாக பெற்றுத் தருகின்ற இந்த இயேசுவின் திரு இருதய பக்தியை நாம் முழுமையாக நம்மை அர்ப்பணிப்போம். இதய அன்பு நம்மிலே முழுமையாக நிறுவ முயற்சிப்போம். அதோடு கூட நம்மோடு இருக்கின்ற மக்களுக்கு இயேசுவின் இதய அன்பை எடுத்துச் சொல்கின்றவர்களாக இருப்போம். அன்பு சகோதரமே, இந்த இதய ஆண்டவருடைய அந்த படத்தை பார்க்கின்ற பொழுது, சுரூபத்தை பார்க்கின்ற பொழுது, அந்த இதயம் திறந்திருக்கின்றது, இதயத்தை சூழ்ந்து முள்முடி சூட்டப்பட்டிருக்கின்றது, இதயத்திற்கு மேல் தீ எரிந்து கொண்டிருக்கின்றது, அந்த தீ நடுவிலே சிலுவை இருக்கின்றது, இதயத்திலிருந்து 2 சொட்டு ரத்தங்கள் சிந்திக் கொண்டிருக்கின்றன, இதயத்தை இயேசுவின் கரம் சுட்டி காட்டிக் கொண்டிருக்கின்றது. இதுதான் அந்த இயேசுடைய திருஹிருதய படத்தில் நாம் பார்க்கின்ற நிகழ்வு.
நான் ஒவ்வொரு இல்லத்திற்கு திரு ஆண்டவரை நிறுவவோ அல்லது புதுப்பிக்க செல்கின்ற பொழுது மக்களை கேட்பேன், அந்த படத்தில் இருக்கின்ற அதை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு தோன்றுகின்ற செய்தி என்ன என்று சொல்லி கேட்பேன். அவர்கள் ஒரு சில காரியங்களை சொல்லுவார். முதல்ல இருக்கின்ற பொருள்களை சொல்லுவார்கள், காண்கின்ற அந்த படத்தில் இருப்பதை சொல்லுவார்கள். ஆனால் அது சொல்கின்ற பாடம் என்னென்று சொல்லி கேட்கின்ற பொழுது அமைதியாக இருப்பார்கள். அன்பு சகோதரனே, நம்முடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம் எனில் நம்மை அதிகமாக காயப்படுத்துவது யார்? நாம் யாரை அதிகம் அன்பு செய்கின்றோமோ அவர்கள் தான், நாம் நேசிக்கின்ற மனிதர்கள் தான். அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா, இவர் இப்படி செய்வார் என்று எதிர்பார்க்கவில்லை. உங்கள் கணவரை குறித்தோ, மனைவியை குறித்தோ, உங்கள் நண்பர்களை குறித்தோ, உங்கள் பிள்ளைகளை குறித்தோ, இப்படி அதிகமாக நீங்கள் நேசித்த மனிதர்கள் ஒரு தவறை செய்கின்ற பொழுது அதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். மனம் வலிக்கின்றது. இயேசுவின் இதயமும் அதைத்தான் சொல்லி காட்டுகிறது. நான் உன்னை அன்பு செய்தேன். எப்படி அன்பு செய்தேன்? சிலுவை சாவின் வழியாக என்னையே ஒப்பு கொடுத்து, என் உயிரை கொடுத்து உன்னை அன்பு செய்தேன். நீ எனக்கு கொடுத்தது என்ன? என் அன்பிற்கு பரிகாரமாக முள்முடியையும் சிலுவையை மட்டுமே. உனக்காக என் இதயம் திறந்திருக்கின்றது. ஆனால் நீ எனக்கு வேதனைகளை மட்டுமே கொடுத்தாய், சாவை மட்டுமே கொடுத்தாய். ஆயினும் என் அன்பு குறைந்து விடவில்லை, என் அன்பு வற்றி போய்விடவில்லை. இன்றும் என் அன்பு நிலைத்திருக்கின்றது என்பதை வெளிப்படுத்தத்தான் அந்த தீ பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது. அன்பு சகோதரமே, இதை ஒவ்வொன்றை பற்றி பார்க்கின்ற பொழுது, தீயானது பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற பொழுது இறைவனுடைய பிரசன்னத்தை குறிப்பதாக, இறைவனுடைய அருளை குறிப்பதாக இருந்தது. வானத்திலிருந்து தீ இறங்கி வந்து பழிபொருளை எரித்தது என்பது இறை பிரசன்னம் கடந்து வந்தது என்பது பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே தீ என்பது பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியினுடைய அக்கினியுடைய அபிஷேகம். ஆக இந்த தீ நம்முடைய இறை வல்லமையும் தூய ஆவியினுடைய அபிஷேகத்தை நமக்கு கொடுப்பதாக இருக்கின்றது. தூய ஆவியின் கொடைதான் அன்பு, சமாதானம், மகிழ்ச்சி. இவை அனைத்தையும் நம் வாழ்வில் பற்றி செய்யக்கூடியதாக இருக்கின்றது. முள்முடி என்பது என்ன என்று பார்க்கின்ற பொழுது, மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது இறை வார்த்தை பற்றிய விதைப்பு உண்மையில் சொல்லப்பட்டிருக்கின்றது. முச்செடியில் நடுவே விழுந்த விதை. அது ஏனென்றால் உலக கவலையும் செல்வ மாயையும் சோதனைகள் இவையெல்லாம் வருகின்ற பொழுது என்ன ஆகும்? 1 தீமோத்தேயு புத்தகம் 6:9-10 படிக்கின்ற பொழுது இந்த செல்வ மாயை மக்களை விசுவாசத்திலே பிறன்று போகச் செய்யும், ஆண்டவருக்கு எதிராக போகுது. ஆக இந்த சோதனைகள் இந்த உலகிலே இருக்கின்றன. இந்த சோதனைகள் உன்னை தேடி வருகின்ற பொழுது தூய ஆவியின் அபிஷேகம் உன்னிலே இருந்தால் அந்த அனைத்தையும் சுற்றறித்து அது உனக்கு வாழ்வை கொடுக்கும். அதைத்தான் லூக்கா புத்தகம் 12ஆம் அதிகாரத்தின் 49 சொல்கின்ற பொழுது, இந்த உலகில் தீயை மூட்டவே வந்தேன், அந்த தீ தொடர்ந்து பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை என்னுடைய விருப்பம் என்று சொல்லி இருக்கின்றார். ஆக தூய ஆவியின் வல்லமை நம்மிலே இருந்தால் மட்டுமே நம்மை சூழ்ந்திருக்கின்ற சோதனைகளை, செல்வ மாயைகளை, நம் வாழ்வில் இருக்கின்ற எல்லா உலக காரியங்களை நாம் வென்றெடுக்க முடியும். அப்படி வென்றெடுக்க முடிகின்ற பொழுது நீ வருகின்ற சிலுவைகளை ஒவ்வொரு நாளும் சுமக்க வேண்டும். அதான் சிலுவை குத்தி காட்டுகிறது. ஒவ்வொரு நாளும் அதான் இயேசு சொன்னார், என்னை பின்பற்ற விரும்புகின்றவன் நாள்தோறும் சிலுவை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று சொன்னார். ஆக நாம் இயேசுவை பின்பற்ற வேண்டுமெனில், இயேசு அன்பு தீ நம்மிலே பற்றி எரிய வேண்டுமெனில், நம்மிலே இருக்கின்ற அந்த சிலுவைகளை, போராட்டங்களை முழுமையோடு எதிர்த்து நாம் தாங்கிக் கொண்டு சுமந்து கொண்டு முன்னேற வேண்டும். அதற்கு துணையாக இருப்பதுதான் இயேசுவின் ரத்தம். இயேசு ரத்தம் பலம், ஆற்றல், வலிமை கொடுப்பதாக இருக்கின்றது. நம்முடைய பாவங்களை கழுவி தூய்மையாக்குகின்றது. 1 பேதுரு புத்தகம் 1:7 படிப்பதை போல இயேசு ரத்தம் எல்லா பாவங்களையும் கழுவி தூய்மையாக்கி நம்மை ஆண்டவருடைய அன்பில் இணைக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அன்பு சகோதரமே, இயேசுவின் திருதிய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற நாம் நம்மிலே இருக்கின்ற மனக்காயங்களை, நம்மிலே இருக்கின்ற இந்த உலக போக்கான காரியங்களை, பாவங்களை ஆண்டவர் கரங்களை ஒப்பு கொடுத்து இறை அன்பு, தூய ஆவியின் வல்லமை நம்மில் நிறையவும், அதன் வழியாக நம்முடைய ஒவ்வொரு நாளின் போராட்டங்கள் சிலுவையில் நாம் சுமந்து கொண்டு இயேசுவின் சாட்சிகளாக வாழவும் அருள் வேண்டுவோம். இந்த திருவிழா நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு என்ன? 2 காரியங்கள். 1, இதய அன்பிலே நாம் நிலைத்திருப்பது. 2வது, இயேசுவின் திரு இதற்கு எதிராக செய்யப்படுகின்ற நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரம் செய்வது. யாரெல்லாம் நிந்தை அவமானம் செய்கின்ற பார்க்கின்ற பொழுது, 1வது பிற மதத்தவர்.
இயேசுவை அறியாதவர்கள் இயேசுவை பற்றி, இயேசுவின் பிரசன்னத்தை பற்றி, இயேசுவினுடைய அருளை பற்றி, இயேசுவினுடைய நற்கருணையின் மற்றும் எல்லா அருட்சாதனங்கள் பற்றி தவறாக பேசுகின்ற பொழுது இயேசுவின் இதயம் வேதனைப்படுகின்றது. ஆக அதற்கு எதிராக நாம் நிந்தை பரிகாரம் செய்யணும். இரண்டாவதாக, பிற சபையினர், பிரிந்து போன சபையினர், இயேசு கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து பிரிந்து போனவர்கள் இயேசுவின் நற்கருணை பிரசன்னத்தை பற்றியும், அன்னை மரியாளை பற்றியும், திருச்சபையின் கோட்பாடுகளை பற்றியும், இறைவனுடைய வாழ்கின்ற பிரசன்னத்தை பற்றியும் அவதூறாக செய்திகளை பரப்புகின்ற பொழுது அவர்களுக்காக நாம் பரிகாரம் செய்யணும். மூன்றாவதாக, பாவ நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், ஆண்டவரை தேடாதவர்கள், ஆண்டவருடைய அன்பை புறக்கணித்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், இறை அன்பை விட இந்த உலகமும் உலக இன்பங்களும் போதும் என்று சொல்லி அதிலே திளைத்துக் கொண்டிருப்பவர்கள், எல்லா விதமான அக்கிரமங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்காக நாம் பரிகாரம் செய்யணும். நான்காவதாக, நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும் எத்தனையோ நேரங்களிலே நம்முடைய பாவங்களினாலே இயேசுவின் இதயத்தை நாம் நோகச் செய்திருக்கின்றோம். ஆக அந்த நேரத்திற்காக இயேசுவின் திரு இதயத்திற்கு நாம் பரிகாரம் செய்யணும். எப்படி பரிகாரம் செய்வது, எப்படி பரிகாரம் செய்து சொல்கின்ற பார்க்கின்ற பொழுது, யோபு புத்தகத்திலே 1ஆம் அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது 5ஆம் வசனத்திலே இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கின்றது. விருந்து நாட்களில் முறை முடிந்ததும் யோபு அவர்களை வரவழைத்து தூய்மைப்படுத்துவார். என் பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செய்து உள்ளத்தில் கடவுளை தூற்றி இருக்க கூடும் என்று யோபு நினைத்து காலை எழுந்து அவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப எல்லாருக்காகவும் எரிபலியை ஒப்பு கொடுப்பார். யோபு எப்பொழுதும் இவ்வாறு செய்வது வழக்கம் என்று சொல்லப்படும். அப்படி என்றால் கடவுளுக்கு எதிராக, இயேசு இதயத்திற்கு எதிராக செய்யப்பட்ட நிந்தை அவமானங்களுக்கு நாம் எப்படி பரிகாரம் செய்வது? ஆண்டவருக்காக பழி ஒப்பு கொடுப்பது, நம்மை தூய்மையாக்குவது, மேலும் ஒருத்தல்கள் வழியாக, தியாக பழியின் வழியாக, நம் வாழ்வில் நாம் எடுக்கின்ற எல்லா விதமான பரிகார முயற்சிகளின் வழியாக, நோன்பு இருத்தல், ஜெபித்தல், மன்றாடுதல், பரிந்து பேசுதல், இவற்றின் வழியாக கடவுளுக்கு எதிராக செய்யப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரம் செய்யணும். ஆக இந்த பரிகார வழியை பங்கெடுக்கிற பொழுது இந்த திருவிழா உண்மையில் அர்த்தம் உள்ளதாக மாறும். அதே போல இரண்டாவது நிலை, நாம் புதுப்பிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையிலும் இயேசுவோடு, இயேசு இதய அன்போடு இருக்கின்ற உறவை புதுப்பிக்கணும். எப்படி புதுப்பிப்பது? திருப்பாடல் 51:10 படிக்கின்ற பொழுது தாவீது இவ்வாறு பாடுவார்: கடவுளே, தூயதர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும், உரிதரும் ஆவி புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும் என்று சொல்லி கேட்பாக. நாம் ஒவ்வொரு நாளும் தூய ஆவியால் நம்மை புதுப்பித்துக் கொள்கின்ற அந்த அருளை கேட்கணும். இந்த புதுப்பித்தல் நடக்கின்ற பொழுது நம்மிலே என்ன மாற்றம் கிடைக்கும் எனிலும், எசேக்கியேல் புத்தகத்திலே 36ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தை படிக்கின்ற பொழுது கடவுள் சொல்லி இருக்கின்றார்: நான் உங்களுக்கு ஒரு புதிய இதயத்தை அருள்வேன், புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன், உங்கள் உடலில் இருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையான இதயத்தை பொறுத்துவேன். நம்மிடம் கல்லான, மனமாற விரும்பாத, பாவத்தில் வீழ்ந்து கிடக்கின்ற கல்லான இதயம் தெரியப்பட்டு சதையுள்ள இதயமாக நம்முடைய வாழ்வு மாற்றப்படும். அப்படி மாற்றப்படுகின்ற பொழுது கொலோசியர் புத்தகத்தில் 3:9-10 இருப்பதை போல நம்முடைய பழைய மனிதனுக்குரிய இயல்பு கலைந்தெறியப்பட்டு புதிய மனிதனுக்குரிய இயல்பு, அதாவது இயேசுவை நாம் தரித்துக் கொள்வோம். நம்மை படைத்தவரின் சாயலை நாம் பறித்துக் கொள்வோம். இதைத்தான் தொடக்கத்திலே சொன்னோம். நான் உங்களை அன்பு செய்வதை போல நீங்கள் ஒருவரை அன்பு செய்யுங்கள். இயேசுவின் அன்பு இதயம் கொடுத்த அந்த சாயலை நாம் தாங்குகின்ற பொழுது நாமும் நம்மோடு இருக்கின்ற மனிதர்களை அன்பு செய்பவர்களாக மாறுவோம். இதய அன்பு நம்மில் நிலைத்திருக்கும். இயேசுவின் திரு இதயத்திடம் இந்த அருளுக்காக ஜெபிப்போம். ஆமென். எனது இருதய அன்பில் நிலைத்திருந்தால் எல்லா நன்மைகளும் நீங்கள் பெறுவீர்கள். எனது இருதய அன்பில் நிலைத்திருந்தால் எல்லா நன்மைகளும் நீங்கள் பெறுவீர்கள்.